கருணா சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. என்னோட தெய்வம் அவர் தான். நான் கமல்ஹாசன் சாரோட ரசிகன். கமல் சார் அம்மா பேரில் ஆரம்பித்த நூலகத்தில் படித்து அவரால் தான் தமிழமே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வழக்கமாக ரசிகர்கள் சொல்கிற மாதிரி என்னோட தெய்வம் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மைதான். அவருடைய முதல் அவர் பாடின அந்த பாடல் நிகழ்ச்சியும் கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்துடைய மாநில கூட்டத்தில் தான் ஏற்பட்டது. ஸோ அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த கருணாஸ் தீவிரமான கமல் ரசிகருங்கிறது தெரியும். அவர் கல்லூரி காலத்திலே அப்படிதான். அவர் சொல்லக்கூடிய அவர் கமல் சாருடைய அம்மா பெயர்ல வந்த நூலகம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது என்ன நூலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த நூலகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப நிறைய நம்ம ஒரு நூலகம்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்போ உலகநாயகனுடைய தயார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை ராஜலட்சுமி நூலகம் அது எப்போ ஏற்பட்டது, அது எங்கே ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2002 ஆகஸ்ட் 15 2 நல்ல விஷயங்களை உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ணாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அன்னை ராஜலட்சுமி நினைவு நூலகம். அதாவது இப்ப நம்மவர் நூலகம்லாம் நிறைய நம்மவர் படிப்பகம்னு திறக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு குப்பம் மாதிரியான ஏரியா, அந்த மக்கள் வந்து பெரிய அளவு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள ஏரியாவை செலக்ட் பண்ணி அங்கே அவங்கெல்லாம் நல்லா படிக்கணும், மேலே வரணும்னு சொல்லி அங்கே நூலகங்களை ஏற்படுத்தி அங்கே வந்து இப்பெல்லாம் வந்து வைஃபை கனெக்ஷனோட எல்லாமே பண்ணி இப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்தளவு இப்போ பண்ணுறாங்க. 2002 என்ன நடந்ததுன்னா, நடிகர் கமல்ஹாசன் இந்தியாவின் 55வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் மீனவர்கள் அதிகம் வசிக்கும் அயோத்தியா குப்பத்தில் சென்ற 11ஆம் தேதி, அதாவது 2022 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அவருடைய தாயார் அன்னை ராஜலட்சுமியின் பெயரில் அன்னை ராஜலட்சுமி நினைவு நூலகத்தை திறந்து வைத்தார். இதற்காக 1,50,000 ரூபாய் மதிப்புடைய நூல்களை வழங்கியுள்ளார். அந்த இடத்தை வாங்கி அங்கே கட்டடம் கட்டி, அதான் அந்த இடத்த நம்ம சொந்தமாக வாங்கி கமல்ஹாசன் அவர்களே பணம் கொடுத்து சொந்தமாக வாங்கி அங்கே நூலகம் கட்டடத்தை கட்டி அங்கே 1,50,000 ரூபா மதிப்புள்ள நூல்களையும் வழங்கினார். அங்கே வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் மேகசின்ஸ் இருக்கும், மாத வார பத்திரிகை இருக்கும். இந்நூலகம் சென்னை பீச் ரோடில் உள்ள தமிழக அரசு குடிசை மாற்று வாரியம் பின்புறம் உள்ள 40/11 அயோத்தியா நகர், திருவல்லிக்கேணி, சென்னை 5 என்ற விளையாட்டத்தில் செயல்படுகிறது அப்படின்னு அன்னைக்கு பத்திரிகையில் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்த பிறகு உடல் தானம் பண்ணது வந்திருந்தது. நடிகர் கமல்ஹாசன் தனது உடலை தனது மறைவிற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் படிப்புக்கு ஆராய்ச்சிக்காகவும் தானம் செய்வதாக அறிவித்திருந்தார். அதன்படி உடல் தானம் செய்வதற்கான பத்திரத்தில் கையெழுத்திட்டார். இந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமல்ஹாசன் அலுவலகத்தில் நடந்தது. அங்கு திறந்திருந்த ஏராளமான ரசிகர்கள் முன்னிலையில் உடலை தனமாக அளிக்கும் உறுதிப்பத்திரத்தில் கமல்ஹாசன் கையெழுத்திட்டார். அவருடைய மூத்த மகள் ஸ்ருதி சாட்சி கையொப்பமிட்டார். பிறகு அந்த உறுதிப்பத்திரத்தில் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் ரவீந்திரநாத்திடம் கமல்ஹாசன் வழங்கினார்.